Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து சக்சீட் ஆகிடுச்சு, பே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. இந்த ஓகே என்ஜினியர் ஆனால் தான் சக்சீட் ஆக முடியும், டாக்டர் ஆனால் தான் சக்சீட் ஆக முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். அண்ட் ட்ரக்ஸ் வந்து அவர் அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொன்னார். கடவுளை பார்த்த மாதிரி அந்த ஒரு வார்த்தை எனக்கு பார்க்கணும்னு ஆசை, நேரில் பார்க்கணும். அதனால தான் நான் படித்தேன். நான் 10th ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன். அப்புறம் அவரோட அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்து இவர்கிட்ட நான் அவார்டு வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஆனால் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, ஆனால் வந்துட்டேன். அதான் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் நான் பார்க்குறேங்க இந்த டைமண்டை. ஆமாம், அது என் பொண்ணு கையினால் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது விஜய் சார் கையிலேருந்து வாங்கினது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. விஜய் அண்ணா வந்ததும் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு. அந்த ஒரு மொமெண்ட் எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு பக்கத்துல உட்கார்ந்தது? அப்படியே சுற்றிலாம் கேமரா, எல்லா கேமராவும் இங்கே தான் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டேன் நான். அப்புறம் அவர்கிட்ட வந்து பேசினேன், இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, நல்லா படிங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தாருங்க சார். எல்லாமே நாங்கள் நல்லபடியாக பண்ணுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவரும் பண்ணுவார், நாங்களும் பண்ணுவோம். அதுக்கு மேலே நாங்களும் பண்ணுவோம். அவர் நல்லபடியாக ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எது தேவையோ அதைத்தான் பண்ணுவார். இவங்கெல்லாம் சொல்றாதான் பசங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் சொன்னாலுமே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவரே சொன்னாருன்னா நிறைய பேர் கேட்பாங்கன்னு எனக்கு ஒரு இது. அவங்க பிறந்தப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சாதிச்சதப்ப ஒரு சந்தோஷம் வரும். அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைச்சது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க தளபதியை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் டைமண்ட் கம்மல் வேற கொடுத்துருக்காரு உங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஐம் மோர் ஹாப்பி தட் நான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து சக்சீட் ஆகிடுச்சு, பே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. எதிர்பார்த்தீங்களா டைமண்ட் கம்மல் எல்லாம் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாரு? அதெல்லாம் எதிர்பார்க்கல, நான் கிஃப்ட் எதிர்பார்க்கல. அவரை மீட் பண்ணதே ஒரு பெரிய இது மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு அதை அனௌன்ஸ் பண்ணது எப்படி இருந்தது? உங்களுக்காக ஒரு டைமண்ட் கம்மல் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சா? எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? லைக் 598 out of 600 எடுத்திருக்கேன், வித் சென்டம்ஸ் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் இன் சயின்ஸ் குரூப். தளபதியை ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? அவரு சரியெல்லாம் இருந்துச்சு. நம்ம எப்போவுமே மூவிஸில் பார்ப்போம், பட் நேரில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நல்ல வைப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவர் நிறைய தாட்ஃபுல்லான விஷயம் சொன்னார். ஒன் ஆஃப் தெம் வாஸ் நம்ம என்ன ஃபீல்டில் போனாலும் எக்ஸல் ஆக முடியும் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து இந்த ஓகே என்ஜினியர் ஆனால் தான் சக்சீட் ஆக முடியும், டாக்டர் ஆனால் தான் சக்சீட் ஆக முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். அண்ட் ட்ரக்ஸ் வந்து அவர் அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொன்னார். இந்த மாதிரி படிச்சவங்களும் பாலிடிக்ஸ் வரணும். கண்டிப்பாக படித்தவங்க பாலிடிக்ஸ் வரணும். ஏன்னா படித்தவங்க பாலிடிக்ஸ் வந்தால் தான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டும் அவங்க வந்து அவங்களோட ரோல் மாடலாக நினைப்பாங்க. ஓகே நம்மளும் படித்து அந்த மாதிரி பெரிய பொசிஷனுக்கு வரணும். அண்ட் அஸ் அ நேஷனே அது வந்து டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது தளபதியை பார்த்து ஏதாவது விஷயம் பேசுனீங்களா நேரில்? ஒரு நான் தேங்க் பண்ணேன், இந்த மாதிரி எல்லாரோட அச்சீவ்மெண்ட்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க அண்ட் வி ஃபீல் வெரி ஹாப்பி டு பி ஹானர்ட் பை யூ அந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஒரு டைமண்ட் கம்மல் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருமையாக இருக்குது. வேறு என்ன சொல்லுது, இல்லை நேரில் பார்த்து அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கறது வந்துட்டு பசங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அந்த வைப் வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. எல்லா பசங்களும் ரொம்ப ஒரு இதாக இருக்காங்க. ஒரு அவரு பேசுனதுல நீங்க ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்ன சொல்லுவீங்க? ட்ரக்ஸ் பற்றி சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் இந்த டைமுக்கு வந்து அது முக்கியமான அது ஒரு இது. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்றாதான் பசங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் சொன்னாலுமே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவரே சொன்னாருன்னா நிறைய பேர் கேட்பாங்கன்னு எனக்கு ஒரு இது. அதனால அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அரசியலில் படித்தவங்க வரணுங்கிறது வந்துட்டு அதுவுமே அப்போதான் வந்து இது டெவலப் ஆக முடியும். நல்லவங்களும் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும், படித்தவங்க எல்லாருமே. அவங்க பிறந்தப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சாதிச்சதப்ப ஒரு சந்தோஷம் வரும். அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைச்சது. கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இது வந்து சும்மா ஒரு சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். இன்னும் எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். அதில் எல்லாத்துலேயுமே நம்ம சக்சீட் ஆகி பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் மகாலட்சுமி ஃப்ரம் திருப்பூர். இப்போ நடந்து முடிஞ்ச 12th எக்ஸாம்ஸில் வந்து 598 ஸ்கோர் பண்ணியிருக்கேன்.
விஜய் சாரை பார்த்தது, இந்த டைமண்ட் இயரிங் வாங்கினது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருந்தது. சாரை கிட்ட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, லாஸ்ட் இயர் வந்து சார் வந்து டைமண்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் சார் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். சாரோட ஃபோக்கஸே வந்து இந்த டைம் ஸ்பீச்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி தான், யங்ஸ்டர்ஸ் நோக்கி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சாரே வந்து சொன்னாங்க, அட்வைஸ் ரொம்ப பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு தெரியும், அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட மெசேஜ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கான ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான வேர்ட்ஸ் தான் சார் வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எங்களையும் இன்வால்வ் பண்ணி பேச வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நடந்துட்டு இருக்க நிலவரத்துக்கு தேவையான ஒரு வேர்ட்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ், அதே தான் நாங்களும் சொன்னோம். தேவையான கருத்துக்களை சார் வந்து கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உங்க பொண்ணு எவ்வளவு பெருமை செய்தி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ரொம்ப அதிகமாங்க. நான் சந்தோஷப்படுறதோட என்னோட குடும்பங்கள்லாம் டிவியில் பார்த்து பேப்பரில் பார்த்துலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்து தான், வேற எல்லாம் இல்லை, எங்கள் ஐயா முருகரோட துணை இருக்க போய் தான் என் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதனால எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதான் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் நான் பார்க்குறேங்க இந்த டைமண்டை. ஆமாம், அது என் பொண்ணு கையினால் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது விஜய் சார் கையிலேருந்து வாங்கினது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் வந்து சுமையா பானு. நான் வந்து 540 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பழனியில். அவங்க வந்து எல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மேற்பட்ட படிப்புக்கு அதுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து வில்லேஜ் பல்ஸ்கிற அமைப்பு வந்து எனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் நான் இங்கே பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. விஜயண்ணா வந்ததும் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு. ஆமா அந்த ஒரு மொமெண்ட் எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு பக்கத்துல உட்கார்ந்தது? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்துல தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மாத்தி மாத்தி உட்கார வச்சுட்டு பயமாச்சு, உட்காருவாரா மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில வந்து அவர் என் பக்கத்துல உட்காந்துட்டாரு. அப்படியே சுத்திலாம் கேமரா, எல்லா கேமராவும் இங்கதான் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டேன் நான். அப்புறம் அவர்கிட்ட வந்து பேசினேன், இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, நல்லா படிங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தாருங்க சார். தளபதி வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு அவரோட ஸ்பீச்லயே? அவரோட ஸ்பீச்லேயே வந்து நம்மளாம் தலைவர்கள் ஆகணும், சிறந்த தலைவர்கள் ஆகணும், அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற இந்த சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமாங்க சார், அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க சார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் தளபதி சொன்னாலே ஒரு ஸ்பெஷல் தானே. தளபதி அடுத்தது அரசியலுக்கு வர போறாரு. நீங்க என்ன வேண்டுகோள் இல்ல கோரிக்கை அந்த மாதிரி ஏதாவது வைப்பீங்க? யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒன்று தான் சொல்கிறேன், என்னென்னா நம்ம வந்து எந்த ஊழல் பண்ணாமல் நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்காமல் நேர்மையாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அது மூலயமா வந்து ஓட்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஐஏஎஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு பதவியில் அதிகாரமான ஒரு இடத்துல வந்து உட்காரணும். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முதல் முறையா வந்து நாங்க வந்து மேடை ஏறினது இந்த விஷயம். சரி. அண்ணன் தளபதி அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. இப்போ எல்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. அது மாதிரி இவர் வந்து நான் இந்த மாதிரி நிறைய பண்றது, இவ்வளவு சாப்பாடு போட்டு இத்தனை பேர் அரேஞ்ச் பண்றதெல்லாம் பெரிய விஷயம், யாரும் பண்ண முடியாது. ஒரு மென்மேலும் உனி பெரிய லெவலானாலும் உனி பெருசா பண்ணுவாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் கூடவே இருந்து நாங்க உறுதுணையா இருந்து எல்லாமே நாங்க நல்லபடியா பண்ணுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவரும் பண்ணுவாரு, நாங்களும் பண்ணுவோம், அதுக்கு மேல நாங்களும் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துங்க அவரு இத்தனை பேருக்கு இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயங்க, யாரும் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம் எங்களுக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் முறையா வாங்கி இருக்கிறோம், அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஆமா, ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவமா வந்து அட்வைஸ் பண்றாரு இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாரும் பண்றதா இருந்தாலும் இவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாருல்ல, அது நம்ம அங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் வந்து சும்மா சொன்னாலே எல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்றதை வித்தியாசமா சொல்லும் போது இவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்படி அடுத்ததும் இப்போ 10th வந்துக்கிறாங்கன்னா +2 வருவாங்க. அதே மாதிரி இவர் கல்வியில வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது அவர் நல்லபடியா ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எது தேவையோ அதைத்தான் பண்ணுவார். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. படிச்சவங்களும் அரசியல் வந்து ஒரு கெரியர், படிச்சவங்களும் வரணும், அப்பதான் அவங்க வந்து சிந்திக்கிறது கரெக்டா இருக்கும், செயல்பாடு கரெக்டா இருக்கும். படிச்சவங்களுக்கு தானே எல்லாம் எது எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு எதை ஒரு ஏரியாவுக்கு எப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி படிச்சவங்க வந்து
எடுக்கிற முடி கரெக்டாக இருக்குமில்லங்க. கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. கடவுள் பார்த்த மாதிரி இருக்கு. இதனால அந்த ஒரு வார்த்தை எனக்கு பார்க்கணும்னு ஆசை, நேரில் பார்க்கணும். அதனால தான் நான் படித்தேனே. நான் 10th ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன். அப்புறம் அவரோட அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்து இவர்கிட்ட நான் அவார்டு வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஆனால் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, ஆனால் வந்துட்டேன். எனக்கு என் ட்ரீம்ஸ் நிஜமாயிடுச்சு. அப்படியே வானத்தில் குதிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? 500க்கு 482. தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காகவே படிச்சீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சீங்க? 4 o'clock எழுந்திரிச்சு படித்தேன் காலையில். இந்த மாதிரி குழந்தைங்களை ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களும் வந்து வெளியில் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறாரு சார். ரொம்ப நல்லா இருக்குது. யாருமே பண்ண முடியாத சார் பண்ணியிருக்கிறாரு, அதை தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த குழந்தைங்களை வெளியில் கொண்டு வந்து அவங்கள இந்த மாதிரி குழந்தைங்களையும் வெளியில் கொண்டு வர்றது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவர் சொல்லி தானே இவங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவர் வந்து எங்களை பெருமைப்படுத்தலை, எங்கள் பாப்பாவை பெருமைப்படுத்துகிறாரு. அவர் படித்த கல்விக்கு மரியாதை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயந்தாங்க. பாப்பாவுக்கு குழந்தையிலேருந்தே கொஞ்சம் நடக்க முடியாதுங்க. காலில் கொஞ்சம் 8 ஆப்ரேஷன் பண்ணி தான் நடக்கிறாங்க. இப்போ பிளேட் வச்சுருக்குது 2 கால்லையுமே. இப்போவுமே ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அடிக்கடி வீசிங் பிரச்சனை வேறு வரும். அவ்வளோ இதுலேயுமே ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க டீச்சர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அவளுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.